la. Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only. Milky Mist. இதான் இது மட்டும்தான் பன்னீர்னா only Milky Mist. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது அரசியல் கட்சியுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இன்று காலை 9:15 மணியிலிருந்து 10:15 மணி வரைக்கும் தான் அந்த நிகழ்ச்சி, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போதே கலைஞர் நியூஸ் டிவியில், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சி ஊடகம் என அறியப்பட்ட, எப்படி அச்சு இதழில் அவங்களுக்கு அதிகாரப்பூர்வ இதழ் எப்படி முரசொலி இருக்குதோ அதே போல் மின்னணு ஊடகங்களில், தொலைக்காட்சி ஊடகங்களில் அவங்களுக்கு இருக்கிற அதிகாரப்பூர்வ டிவிங்கிறது கலைஞர் டிவி தான். அந்த கலைஞர் நியூஸ் டிவியில் இன்று மாலை அமைச்சரவை மாற்றம், 3 அமைச்சர்கள் மாற்றப்படலாம் என தகவல். அதில் ஒருவர் மூத்த அமைச்சர் என தகவல். 3 அமைச்சர்களுக்கு பதில் 3 அமைச்சர்கள் புதிதாக நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள் அப்படின்லாம் தகவல் வருது. ஒரு 9:20 9:30 மணி வாக்கில் இந்த தகவல் ஃப்ளாஷ் நியூஸு கலைஞர் நியூஸ் டிவியில் ஓடுது. ஒரு பக்கம் அனைத்து சேனல்களும் விஜயுடைய அந்த கொடி அறிமுக விழாவை லைவ் பண்ணிகிட்ருக்காங்க. அனைத்து தொலைக்காட்சி ஊடகங்கள், யூடியூப் ஊடகங்கள் எல்லாருமே. இந்த நிலையில் இப்படி ஒரு செய்தி கலைஞர் நியூஸ் தொலைக்காட்சியில் பிரேக்கிங் நியூஸாக வந்து கொண்டிருக்கிறது. அதில் மாற்றப்பட போகிற 3 அமைச்சர்களில் ஒருவர் மூத்த அமைச்சர் என்ற தகவல். இது தவிர இலாக்கா ரீதியான மாற்றங்களும் நடக்க இருக்கிறது என்றெல்லாம் கலைஞர் நியூஸ் டிவியில் ஒரு 9:20 மணி வாக்கில் ஓட ஆரம்பித்ததும், ஏற்கனவே கடந்த ஒரு 2-3 வாரங்களாக அமைச்சரவை மாற்றம் எப்போ நடக்கும் என்ற ஒரு விவாதம் திமுகவில் மட்டுமல்ல எதிர்க்கட்சி வட்டாரங்களில், ஊடக வட்டாரங்களில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் கலைஞர் நியூஸ்லேயே இப்படி ஒரு நியூஸை போட்டோன்னே அமைச்சர்கள் வட்டாரத்துலலாம் கதிகலங்கி போயிட்டாங்க. 3 அமைச்சர்கள் யார், 3 புதிய அமைச்சர்கள் யார், பதவி பறிக்கப்பட போகிற 3 அமைச்சர்கள் யார், அந்த சீனியர் அமைச்சர் யார் என்றெல்லாம் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய ஆதரவாளர்களுக்கும் ஒரு கலக்கம். உடனடியாக ஒவ்வொருத்தரும் உதயநிதி வீட்டில் இருக்கிற தங்களுடைய சோர்ஸுகளுக்கும், சிஎம் வீட்டில் இருக்கிற தங்களோட சோர்ஸுகளுக்கும், அதிகாரிகள் லெவலில் இருக்கிற தங்களோட சோர்ஸுகளுக்கும், சபரீசன் வட்டாரத்தில் இருக்கிற தங்களோட சோர்ஸுகளுக்கும் அமைச்சர்கள் ட்ரை பண்ணுறாங்க. ஐயோ நானாக இருக்குமோ, இல்லை அவராக இருக்குமோ, இல்லை இவராக இருக்குமோ, சீனியர்னு சொல்கிறாங்களே, அது இந்த மத்திய மாவட்ட சீனியரா, இல்லை தென் மாவட்ட சீனியரா, இல்லை வட மாவட்ட சீனியரா, இப்படின்ற ஒரு விவாதம் தொடர்ந்து ஓடிட்டுருக்கு. இது மட்டுமல்லாமல் முதலமைச்சருக்கு நெருக்கமான அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க வட்டாரத்துலையும் தொடர்பு கொண்டு என்னங்க இப்படி ஆச்சுன்னு கேட்க, ஒரு சில அதிகாரிகள் ஒரு 10 நிமிடத்துக்கு மேலாக அந்த 10 நிமிடங்களுக்குள் தங்கள் ஃபோனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்னும் சில பேர், அதாவது முதலமைச்சர் இல்லத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய சில முக்கிய புள்ளிகள் தங்கள் ஃபோனை ஏரோப்ளேன் மோட்டில் போட்டாங்க. இதை மாதிரி தொடர்ந்து அமைச்சர்கள் மட்டுமல்ல அமைச்சர்களுடைய ஆதரவாளர்கள், அப்போ இவர் பதவி போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, அப்போ இவர் புதுசாக வந்துட்டார்னா அப்போ இவர் பக்கம் போகணுமா அப்படின்ற ஒரு டிபேட்டு. இந்த நிலையில் கடந்த 4-5 நாட்களாக சில சட்டமன்ற உறுப்பினர்கள், அது சென்னைக்கு வெளியே இருக்கக்கூடிய, சென்னை புறநகரில் இருக்கக்கூடிய சில சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், வட மாவட்டம், மத்திய மாவட்டம், தென் மாவட்டம், இப்படிப்பட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தங்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஒரு கிட்டத்தட்ட சுதந்திர தினத்துக்கு அப்புறம் தொடர்ந்து இங்கேயே முகாமிட்டு இருந்திருக்காங்க சென்னையிலேயே. அவங்க அப்போ நமக்கு அமைச்சர் பதவி வந்துருமோ என்று அவர்கள் ஒரு பக்கம் மன அழுத்தத்துக்கு ஆளான ஒரு அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் ஆனந்த அதிர்ச்சி, நமக்கு வந்துருமோ அப்படின்ட்டு, நம்மளுக்கு போயிடுமோ அப்படின்னு இன்னொரு பக்கம், இப்படி 2 விதமான அதிர்ச்சிகளுக்கு இடையில தான் இந்த 2.5 மணி நேரம் இதாக இருக்குது. இந்த நிலையில் இதில் இன்னொரு முக்கியமான விவாதம் என்னென்னா, வந்த செய்தி வேறொரு செய்தி சேனலில் வரல, கலைஞர் நியூஸில் வந்திருக்கு. அதனால் கலைஞர் நியூஸில் ஒரு செய்தி வந்திருக்கிறது என்றால் அது சிஎம்முக்கு தெரியாமல் எப்படி நடக்கும், சிஎம்முடைய கவனத்துக்கு கொண்டு போகாமல், சிஎம்முடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த செய்தி வந்திருக்காது, அதனால் மாற்றம் நிச்சயம் அப்படின்ட்டு அமைச்சர்களுக்குள்ள இந்த பிபி எகிறுவதற்கு காரணம் இதுதான். இன்னொரு விஷயம், சில மூத்த அமைச்சர்கள், ஏற்கனவே சில மூத்த அமைச்சர்கள் தங்கள் பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற ஒரு சந்தேகத்தில் தான் இருக்காங்க. அந்த சில அமைச்சர்கள் சிலருக்கு உடல் நல குறைவே ஏற்பட்டுருச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ரத்த அழுத்தத்திலே சில பிரச்சனைகள் கூட ஒரு சில மூத்த மந்திரிகளுக்கு இந்த நியூஸை
பார்த்ததும், அதாவது அந்த டிவியில் வந்துச்சு இந்த டிவியில் வந்துச்சுன்னா அப்பா அதான் வந்துட்டு இருக்க பாப்பன்னு விட்ருவாங்க. ஆனால் கலைஞர் நியூஸில் இப்படி ஒரு பிரேக்கிங் நியூஸு, இன்று மாலை அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு வந்தபோது அவர்களால் நம்பாமல் இருக்க முடியலை. அந்த அடிப்படையில் இந்த 2.5 மணி நேர போராட்டம், இதற்கிடையில் ஒரு 10:40 மணிக்கு, இன்னும் சரியாக சொல்ல போனோம்னா 10:39 மணிக்கு மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் ஒரு ட்விட்டு போடுறார். என்ன போடுறாருன்னா, அப்படி ஒரு எந்த மாற்றமும் இல்லை, நானே முதலமைச்சர்கிட்ட பேசினேன், அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, எந்த விதமான அமைச்சரவை மாற்றமும் இல்லை அப்படின்னு ஆர்கே ராதாகிருஷ்ணன், மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் 10:39 மணிக்கு ட்விட்டு போடுறார். இது 9:20 மணிக்கு இந்த ஆரம்பித்த இந்த புயல் 10:39 மணிக்கு அந்த மூத்த பத்திரிகையாளர் முதலமைச்சருடைய அந்த ட்விட்டர் ஐடியை டேக் பண்ணி அதில் போடுறார். இப்படி ஒரு நிலைமையில் தான் இந்த விவகாரம்லாம் நடந்து கொண்டே இருக்கும்போது தான் முதலமைச்சர் ஸ்டாலின் எழிலகத்துக்கு செல்கிறார். அங்கே வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட நவீன அந்த பேரிடர் முன்னறிவிப்பு மையத்தை அவர் திறந்து வைக்கிறார். அதுக்கப்புறம் செய்தியாளர்கள்ட்ட வர்றார். பேசும்போது முதல் கேள்வியை தான், இன்றைக்கி அமைச்சரவை மாற்றம்னு செய்திகள் வந்ததே அப்படின்னு முதல் கேள்வி கேட்கப்பட, எனக்கு வரல அப்படின்னு முதலமைச்சர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். இதை ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வதா, இல்லை அரசியலில் இப்படி ஒரு காட்சிகளை யாரேனும் எதிர்பார்த்திருப்பார்களா என்று தெரியவில்லை. அதாவது அமைச்சரவை மாற்றம் பற்றி ஆளுங்கட்சியான திமுகவின் சொந்த சேனலான கலைஞர் தொலைக்காட்சியிலே செய்தி வருகிறது. ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளாக முதலமைச்சர் அப்படி எதுவும் எனக்கு தகவல் வரல அப்படின்ட்டு அதை ஒரு லைட்டாக எடுத்து பதில் சொல்லிட்டு போயிட்டார். முதலமைச்சரிடம் இந்த பதில் வந்தது என்று மீண்டும் அது ஃப்ளாஷ் ஆக, அதற்கு பிறகுதான் அமைச்சர்களுக்கு சற்று நிதானமே, எப்படி இந்த இயல்பு நிலைக்கு திரும்பியது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வெள்ளம் புயல் பாதிக்கப்பட்ட அந்த பகுதியெல்லாம், அதே போல் காலையிலிருந்து தங்களுடைய அமைச்சர் பதவி பறிபோகுமோ என்ற புயலில் சிக்கியிருந்த அமைச்சர்கள் முதலமைச்சரின் இந்த பதிலுக்கு பிறகுதான் சற்று இயல்பு நிலைக்கே வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் அவங்களோட அந்த விவாதம் இன்னும் அடங்கலை. என்ன கலைஞர் நியூஸில் வந்திருக்கு, முதலமைச்சர் இப்படி சொல்கிறாரு, ஆனால் மாற்றம் இருக்குன்னு ஏற்கனவே ஆகஸ்ட் 19ன்னாங்க, அப்புறம் ஆகஸ்ட் 23ன்னாங்க, ஒவ்வொரு தேதியாக சொல்லியிருந்தாங்க. இப்போ முதலமைச்சரே அப்படி ஒரு தகவல் வரலைன்னா முதலமைச்சர் தானே அதை முடிவெடுக்கணும். அமைச்சரவையில் யார் இருப்பது யார் இருக்கக்கூடாது என்பதை முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் அரசியலமைப்பு சட்டப்படி முதலமைச்சருக்கே உரியது. அது அவருடைய பிரத்யேக உரிமை. இந்த நிலையில் எனக்கு அப்படி தகவல் வரல என்று முதலமைச்சர் சொன்னதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று அமைச்சர்களுக்கிடையே விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் இன்னொரு தகவல் என்ன வருதுன்னா, செந்தில் பாலாஜி வெளியே அவரை அமைச்சராக சேர்க்கும் வகையில் தான் அமைச்சரவை மாற்றம் இருக்கும், அது வரைக்கும் அமைச்சரவை மாற்றம் இருக்காது அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி எப்படியும் அமைச்சரவை மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, இது ரெண்டும் இல்லாமல் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியோட தலைவர் விஜய் தன்னோட கொடியை அறிமுகப்படுத்துகிறார் இல்லையா, அந்த கொடி அறிமுக செய்தி சேனல்களில் முக்கியத்துவம் பெற்றுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேறு எந்த சேனலில் சொல்லி இந்த நியூஸை வர வச்சாலும் அது அவ்வளவு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்காது. ஏன்னால் அமைச்சரவை மாற்றம் என்ற தகவல் ஏற்கனவே பல்வேறு தொலைக்காட்சி ஊடகங்களில் அரைக்கப்பட்ட மாவு தான். அதனால் கலைஞர் நியூஸ் இதில் போட்டோம்னா இதுக்கு ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் விஜய் உடைய அந்த கட்சி கொடி அறிமுக அந்த கவன குவிப்பை திசை திருப்பும் விதமாகத்தான் இந்த ஒரு யோசனையை முன்வச்சு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. ஆக அப்படின்னா விஜய்க்கு திமுக பயந்துருச்சா? அப்போ விஜய் தான் தமிழ்நாடு அமைச்சரவையை இன்றைக்கி மாற்றிட்டாரா? அந்த 2.5 மணி நேரத்துக்கு, அதாவது மாற்றப்படலாம் என்ற அந்த செய்தியை உருவாக்கியது விஜயோட அந்த தாக்கம் தானா அப்படின்ற விவாதங்களும் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த 2.5 மணி நேர புயலிலே சிக்கி அமைச்சர்கள் இயல்பு நிலைக்கு இன்று திரும்பிவிட்டாலும் இன்னும் முழுமையாக திரும்பவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு பக்கம் விஜய் தன்னுடைய அந்த கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி அதை ஒரு பாடலும் இன்றைக்கு வெளியிட்டிருக்காரு. அந்த பாடலை விஜய் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய செல்போனிலே ரிங்டோனாக வைக்க வேண்டும் என்றும் உத்தரவு. அதே போல் அந்த கட்சி கொடியை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற தங்களுடைய சமூக தள பக்கங்களில் டிபியாக வைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் விஜயோட இந்த கொடி பற்றி பல்வேறு சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு. அதில் 2 யானை இருக்குது,
பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அதை எங்கள் கட்சிக்கு உரிய சின்னமான அந்த யானையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அந்த யானைகளை உடனடியாக உங்கள் கட்சி கொடியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் ஒவ்வொரு பக்கம் இது வந்து உலக அளவிலே அந்த நாட்டோட கொடி இந்த நாட்டோட கொடி அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த கொடிக்கு உருவம் தந்து இந்த நிறம் இதுக்கு இந்த நிறம் இதுக்கு அப்படின்றதெல்லாம் சொன்னது விஜய்க்கு கடலூரை சேர்ந்த ஜோதிடர் சந்திரசேகர் தான் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதாவது மஞ்சள் என்பது குரு பகவானுக்கு உரியது, அது பதவியை பெற்றுக் கொடுக்கும். அதே போல் துர்க்கை உடைய உகந்த நிறம் சிவப்பு, அது வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். யானை வந்து வளர்ச்சியுடைய சிம்பல், இப்படிலாம் சொல்லி அந்த ஜோதிடர் சந்திரசேகர் தான் இந்த விஜயுடைய கொடியை வடிவமைப்பதில், மற்றபடி ஒவ்வொரு விஜயோட பாட்டில் பல்வேறு அர்த்தங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கொடியோட ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு குறியீட்டுக்கும் என்னென்ன விளக்கம் அப்படின்றதால வருது. ஆனால் உள்ளுக்குள்ளிருந்து கிடைக்கிற தகவல் இதில் ஜோதிடரின் பங்கும் முக்கியமாக இருக்கிறது அப்படின்றது தான் இன்று நமக்கு கிடைக்கிற இதோட அடுத்த கட்ட அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only. மில்கி மிஸ்ட். இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.